ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் சமையல்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம், கத்திரிக்காய் பொரியலுங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொள்ளு ஒரு தக்காளி, தண்ணி, அப்புறமேட்டுக்கு மஞ்சத்தூள், வரமிளகா அதெல்லாம் போட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ கத்திரிக்காய் தக்காளி பொரியலுக்கு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பொரியறதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணுங்க. நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயம் போட்டுருக்கேங்க. அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு. எந்த குழம்பு நம்ம பண்ணாலுமே பூண்டு ஒரு 4 பல் நம்ம சேர்த்திக்கணுங்க. பூண்டு நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது கூட 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது தக்காளியும் வெங்காயமும் வேகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா பரட்டி விட்டுறணுங்க. கொள்ளு உடம்புக்கு நம்ம டெய்லியும் கூட இல்லைன்னா வாரத்தில் 2 நாளாவது நான் செஞ்சுருவாங்க. ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் தாங்க சளி பிடிக்காதுன்னு நினச்சா இப்போ தாங்க அதிகமாக சளி பிடிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் வீக்லி ட்வைஸுங்கிறத விட த்ரைஸே செஞ்சிடலாம் மாட்டேங்க. அந்த கொள்ளு ரசம் குடித்தாவே கொஞ்சம் நமக்கு ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ கத்திரிக்காயும் தக்காளி பொரியலும் லைட்டாக வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கொள்ளு சட்னி ரெடி பண்ணிடலாம். கொள்ளு சட்னிக்கு எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம ஒரு 2 சுற்றி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கொள்ளு போட்டு அரைக்கும்போது அது பேஸ்ட் ஆகிடுங்க ஒரே ஈவனாக. இல்லைன்னா இந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சம் அரைப்படாமல் ஒன்றும் பாதியமாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டோம்னா நமக்கு கொள்ளு ஆட் பண்ணி அரைக்கும்போது நமக்கு ஈஸியாக பேஸ்ட் ஆயிருங்க. கொள்ளு வேக வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். அதிலே நம்ம ரசத்துக்கும் இருத்துக்கலாம். ரசத்துக்கு இருக்கும்போது லைட்டாக நம்ம புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் மட்டும் எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த வேக வச்ச தக்காளி நான் கொள்ளு சட்னியில் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா தக்காளி போட்டு அதோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அந்த தக்காளி நான் ரசத்துக்கு கரைச்சி விட்டுருவேன். இப்போ இதில் கொள்ளு ஆட் பண்ணி கொள்ளோட வரமிளகாவும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுருக்காங்க. உப்பு போட மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேக வைக்கும்போது உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டு இதில் வேக வச்சதில் ஒரு பாதி பங்கு மட்டும் எடுத்து போட்டு நம்ம மறுபடியும் அரைச்சிக்கலாங்க. எங்கள் வீட்டில் என் பொண்ணுங்களுக்கு அந்த கொள்ளு சட்னி நான் சாப்பாடு போடுறதுக்குள்ளே அவங்க எப்போவுமே சட்னிவே விரும்பி டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ 2 இதையும் போட்டு அரைச்சி கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் உப்பு போட மறந்தனால இப்போ தான் கொஞ்சம் தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ அடுத்து கொள்ளு ரசத்துக்கு புளி கரைச்சி ஊற்றி வச்சுருக்கேங்க. தக்காளியும் அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம ரசத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச கொள்ளில் ஒரு 4 கொள்ளு எடுத்து வச்சுட்டுங்க. அதுக்குள்ளே இந்த தக்காளி கத்திரிக்காய் ஒரு பரட்டி விட்டுடலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்க, அது ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு பரட்டி விட்டுடலாம். இந்த குழம்பு மசாலாவோட பச்சை வாசம் போனதே நம்ம தேங்காய் போட்டு இறக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சுங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், எல்லாம் அடி பிடிச்சிக்கும். இந்த மசாலா போட்டதுக்கு நல்ல குலைவாக வெந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டு நல்லா சுடு சாதத்தில் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. அது மட்டும் போதும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு அரைச்சிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த மிக்ஸி ஜார் கீழே விழுந்துருக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கலாங்க, மிளகு, வர கொத்தமல்லி. எனக்கு எல்லாமே இந்த ஸ்பூன் அளவுலாம் அவ்வளோவா வராதுங்க, எல்லாமே கை அளவு தான். கொத்தமல்லி போட்டாச்சுங்க. அப்புறம் இது கூட கருவேப்பிலையும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் எப்பயும் 2 இல்லைன்னா 3 ஆட் பண்ணுவேங்க. ஏன்னா மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டு வரமிளகாவோட காரத்தை கம்மி பண்ணிக்குவாங்க. பூண்டு 4 பல் போட்டுக்கலாம். பூண்டு நான் எப்பயும் தோலோடு தான் போடுவேன். ஒருத்தர் தோலை எடுத்துகிட்டு போடுவாங்க. நான் தோலோடு தாங்க போட்டு அரைப்பேன். போட்டு இது ஒரு சுற்றிக்கலாங்க.
அரைச்சாச்சு. இப்போ எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்க, எல்லாமே வந்து அரைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ரசத்தை வந்து தாளித்து விட்டுறலாங்க. அதுக்கு வந்து ஒரு வடை சட்டி வச்சு அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து கடுகு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாங்க. கடுகு வெந்தயமும் போட்டாச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்க, அதையும் போட்டுக்கலாம். கூட கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை அரைக்கும் போதும் போட்டுக்கோங்க, தாளிக்கிறதுக்கும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு சேர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. அடுத்து பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தக்காளி, கொள்ளு தண்ணி, அப்புறம் புளி தண்ணிலாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த சாறை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு கலந்து ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நமக்கு தேவையான உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அவ்வளோதாங்க, ரச வேலை வந்து முடிஞ்சிச்சு. இது சிம்மில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு நுரைச்சி வரும்போது நம்ம லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, வெந்துருச்சு. தேங்காய் பூ போட்டு இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் தக்காளி பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கடன் வேலையை முடிச்சாதாங்க குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்ப முடியுது. இப்போ ரசமும் வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. கொள்ளு சட்னி அரைச்சி வச்சாச்சுங்க. கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. கொள்ளு ரசமும் அவ்வளோதான், நுரைச்சி வந்தால் எடுத்து ஊற்றிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுருலாங்க. இதே ஒரு கலரி விட்டுடலாம். என் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பொரியெல்லாம் பண்ணி சாதத்தோடு போட்டு பசைஞ்சு கொடுத்துட்டோம்னாவே நல்லா நீட்டாக சாப்பிட்டுக்குவாங்கங்க. இப்போ அடுத்தது இட்லிக்கு மாவு அரைக்கணுங்க இன்றைக்கி. அதனால் வந்துட்டு சரி உளுந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா மாவு வந்து உபரி ஆகுங்க. அதனால் எப்போவுமே வந்து நான் 2 டம்ளர் உளுந்து வந்து ஊற வச்சுட்டு நல்லா கழுவிடுவேன். கழுநீர் பிடிச்சி நம்ம வந்து ஃபில்ட்ரு வாட்டர் இல்லைன்னா நல்ல தண்ணி, ஆற்று தண்ணி வரும் இல்லைங்க வீட்டுக்கு, அது இருந்தால் அதையும் ஊற்றி வச்சிட்டோம்னா வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கழுநீர் பிடிச்சி எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். இப்போ காலையில் ஊற வைக்கிறேன்னு நினச்சிக்கோங்களேன். காலையில் ஊற வச்சிட்டேன்னா ஒரு 9 மணிக்கு ஊற வைக்கிறேன்னா 11 மணிக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு நான் மாவு ஆட்டிடுவேன். ஆட்டி வச்சிட்டேன்னா இன்றைக்கி இட்லிக்கு மாவு அரைக்கும் போது எங்கள் வீட்டில் எப்போயும் இன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து சந்தகையாக தாங்க இருக்கும். மார்னிங் நான் மாவு ஆட்டினாலும் அதே தான், சந்தகை தான் எங்கள் வீட்டில். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் வந்து அடிக்கடி உடம்புக்கு சேர்த்திக்கணுங்க, அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, அரிசி உல வச்சிட்டேன். ரசம் நுரக்கட்டுதுங்க. நுரக்கட்டி லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் வந்து நம்ம ரசத்தை எப்போவுமே ஆஃப் பண்ணிடணும். அதிகமாக கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கெங்க இந்த கோல்டு வேறு, அப்பப்போ இந்த சீரக தண்ணியும் குடிச்சிட்டு இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்குது. தொண்டை வந்து பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருது. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கலாங்க. நாங்கள் சாப்பாட்டு வேலை முடிஞ்சிச்சு. அரிசி உலையும் வச்சாச்சு. அது கொதிச்சதையும் அரிசி வெந்ததையும் நம்ம வந்து வடித்து வச்சுட்டா சாப்பாடு ஓவர் ஆயிருங்க. நைட்டே தயிர் வர ஊற்றி வச்சுட்டாங்க. இந்த சளி பிடிச்சிருந்தாவே நமக்கு வந்து இந்த டிஃபன் ஐட்டம்லாம் சாப்பிட விருப்பமே இல்லைங்க. சாப்பாடு போட்டு ரசம் ஊற்றி சாப்பிட தான் வந்து ஓகேவாக இருக்குது. அப்படி சாப்பிட்டா தான் தொண்டைக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குங்க. தயிர் ஊற ஊற்றி வச்சாச்சுங்க. எல்லா பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுதுங்க. அவ்வளோதாங்க, சாப்பாடு வெந்துருச்சு. நான் வடிச்சிட்டேன். இப்போ வந்து
சுட சுட சாப்பாடு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கொள்ளு சட்னியும் தயாராக இருக்குது. கொள்ளு ரசமும் ரெடியாக இருக்குங்க. கத்திரிக்காய் பொரியல் ரெடிங்க. தயிர் வரவு தேய்ச்சது இருக்குங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதாங்க சமையல். கோல்டு இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஜீரக தண்ணி குடிச்சு பாருங்கள். நமக்கு வந்து நல்லா ரிலீஃபாக இருக்கும். அந்த கோல்டு வந்து இந்த 2 நாள்லேயே சரியாக போயிடுங்க நமக்கு. உளுந்து அவ்வளோதாங்க ஊறிடுச்சு. நம்ம வந்து எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் மாவு நல்லா உபரி ஆகுங்க. இதுதாங்க எங்கள் வீட்டில் சமையல். மோனிஸ் கிச்சனை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.